السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وعن ابن عباس رضي الله تعالى عنه قيل: يا رسول الله، أي جلسائنا خير؟ قال: من ذكركم الله رؤيته وزاد في علمكم منطقه وذكركم الآخرة عمله، أو كما قال عليه السلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹை குறித்த ஆன்மீக அகமியங்களை எடுத்து எம்பக்கூடிய, அல்லாஹுவை நாவாலும் உள்ளத்தாலும் நினைத்து ஸிக்ர் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மஜ்லிஸில் அல்லாஹு தஆலா நல்லோர்களின், சேகுமார்களின், சூஃபியாக்களின் சகவாசத்தில் நம்மை அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் இது போன்ற நல்லோர்களுடைய தொடர்போடு வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனத்திலும் அவர்களோடு வீற்றிருக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நல்கி நல்லருள் பாலிப்பானார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூஃபியாக்களும் அமல்களும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை இங்கே நான் சொல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். பெரும் பெரும் ஆன்மீக ஆசான்கள், மார்க்க மேதைகள், ஆசிரிய பெருமக்கள் அவர்களெல்லாம் நின்று கருத்துக்களை பரிமாறக்கூடிய இந்த மாபெரும் சபையில் சிறியோனாகிய எமக்கும் அல்லாஹ் நல்வாய்ப்பை தந்திருப்பதை கருணையுள்ள ரப்புல் ஆலமீன்
இந்த பாக்கியத்தின் நற்பலனாய் அவர்களுடைய சகவாசத்தோடு வாழ்ந்து நாளை சுவனத்திலும் அவர்களோடு இருக்கும் நற்பாக்கியத்தை தந்தருள்வதற்குண்டான வாய்ப்பாக அதை எம் வாழ்வில் அல்லாஹ் ஆக்கியருள அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக. சூஃபியாக்களும் அமல்களும். சூஃபியாக்கள் என்றால் யார்? சூஃபியுன் என்றாலே அவர்கள் பரிசுத்தமான ஆன்மாக்கள் என்பது அதனுடைய பொருள். அப்பழுக்கற்றவர்கள், கலப்படத்திற்கு வாய்ப்பை அளிக்காத நல்லோர்கள், அவர்கள்தான் சூஃபியாக்கள். எந்த நிலையிலேயும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை தவிர்த்து கைருல்லாவிற்கான தொடர்பை எங்கும் வைத்திருக்க மாட்டார்கள். அத்தகையோர்கள்தான் சூஃபியாக்கள், ஞானவான்கள், நல்லோர்கள் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளில் நமக்கு மத்தியில் பிரயோகிக்கப்படுகிறது. அத்தகைய சூஃபியாக்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பதற்கு குர்ஆன், ஹதீஸ் ஏராளமான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் நாம் முன்பு நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ். ரயீசுல் முஃபஸ்ஸிர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஐயு ஜுலசாயினா கைருன் யா ரசூலல்லாஹ். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் சகவாசம் கொள்வதற்கு, நாங்கள் தோழமை கொள்வதற்கு யார் சிறந்தவர்? நாங்கள் யாரோடு சகவாசம் கொள்ள வேண்டும் என்று ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வியை முன்வைத்த போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பதிலை அங்கே எடுத்துரைத்தார்கள். அந்த 3 பதில்களுக்கு இலக்கானவர்களாக, அதன் அடிப்படையில் உள்ளவர்கள் என்று நாம் அடையாளமிட்டு பார்த்தால் இன்றும் வாழக்கூடிய சூஃபியாக்களை தவிர்த்து வேறு யாரும் அதற்கு இலக்கானவர்களாக காண முடியாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடையாளமாக சொன்னார்கள், மன் ஸக்கரகுமுல்லாஹ ருயத்துஹு. நீங்கள் யாரோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் யாரோடு சகவாசம் கொள்ள வேண்டும் தெரியுமா? மன் ஸக்கரகுமுல்லாஹ ருயத்துஹு. நீங்கள் யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை ஏற்படுமோ அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்றார். இந்த உலகத்தில் நமக்கு யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படும்? ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்துபவரை கண்டால் அவரை பார்த்ததும் அவர் சார்ந்துள்ள வியாபார துறையின் சிந்தனை நமக்கு ஏற்படும். ஒரு மளிகை கடைக்காரரை பார்த்தால் நாம் அவரிடத்தில் என்ன கேள்வி கேட்போம்? இன்றைய விலைவாசி என்ன? இன்றைய மளிகை பொருட்கள் விஷயத்தில் நாம் தெரிய வேண்டிய விஷயங்களை அவரிடத்திலே இருந்து பெறுவதற்கும் அவரிடத்திலே இருந்து அறிந்து கொள்வதற்கும் நாம் முற்படுவோம். ஒரு ஊடகவியலாளரை கண்டால் இன்றைய நாட்டு நடப்பை குறித்து நமக்கு தெரிந்தவைகளில் அவர்களிடத்திலே சில விளக்கங்களை கேட்டு பெறுவோம். அரசியல் சார்புள்ளவர்களிடத்தில் இன்றைய அரசியல் சாதன நிலைகளை பேசுவோம். அப்படியானால் நாம் யாரிடத்தில் யாரை குறித்து தெரிய வேண்டும்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் ஸக்கரகுமுல்லாஹ ருயத்துஹு. யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வருமோ அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்வாலாக்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு தங்களுடைய வாழ்வியலை ஐக்கியப்படுத்தியவர்கள். எனவே அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை ஏற்படும் என்றார்கள். அடுத்து இரண்டாவதாக சொன்னார்கள், வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு. அவர்களிடத்திலே இருந்து வெளிவரக்கூடிய 1-2 பேச்சுக்கள், வார்த்தைகள், அது உங்களுடைய இறை ஞானத்தை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள். அவர்களிடத்திலே பெறக்கூடிய சில உபதேசங்கள், அதன் மூலமாக நீங்கள் இறை ஞானத்தை உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பை அந்த நல்லோர்களிடத்தில், இறைஞானிகளிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமிட்டு காட்டிய மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? வஸக்கரகுமுல் ஆகிரத அமலுஹு, அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உங்களுக்கு மறுமையை நினைவு கூறக்கூடியதாக இருக்கும் என்றார்கள். சூஃபியாக்களுடைய அமல்கள் என்றும் இந்த உலக வாழ்வியலுக்கானதாக இருக்கவே இருக்காது. இந்த உலக வாழ்வினுடைய இன்ப துன்பங்களை, இந்த உலக வாழ்வியலில் கிடைக்க பெறக்கூடிய சிற்சில நலவுகளை அடைவதற்கானதாய் அவர்களுடைய அமல்கள் ஒருபோதும் இருக்காது. அவர்களுடைய அமல்கள் முழுக்க முழுக்க ஆகிரத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும் என்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மூன்று அடிப்படை காரண காரியங்களையும் உள்ளடக்கிய வாழ்வை பெற்றவர்கள்தான் அருமையான சூஃபியாக்கள். அந்த சூஃபியாக்களுடைய அமல்கள் எத்தகையது? மறுமைக்கான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எனும்போது இம்மையினுடைய வாழ்க்கையை துச்சமென மதித்து வாழ்ந்தவர்கள் அருமை சூஃபியாக்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மறுமைக்கானது. இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருப்பது கூட நாளை மறுமையில் உயர்ந்த வாழ்க்கையை பெறுவதற்குத்தான் என்பதை அவர்கள் உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வை வாழ்ந்து காட்டினார்கள். இறைநேசர்களுடைய தலைமை பீடமான ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய அமல்களை எல்லாம் மூன்றாக பட்டியலிட்டு சொன்னார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று, சுவனத்தை அடையும் ஆசையில் மனிதன் அமல் செய்கிறான். அவன் செய்யக்கூடிய சின்ன அமல்களிலே இருந்து பெரிய அமலாக அவன் நினைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், எல்லா அமலும் எதற்கு? அவன் சுவனத்தை அடைய வேண்டும் என்பது ஒற்றை நோக்கம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி அமல் செய்பவனுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு வியாபாரியை போன்றதுதான் அவனுடைய அமல் என்றார்கள். ஒரு வியாபாரி கடையில் தேவையான பொருள்களை கொள்முதல் செய்து அதை வியாபாரம் செய்து லாபம் ஈட்டுவது எப்படி அவனுக்கு நோக்கமானதாக இருக்குமோ அதுபோலத்தான் நாளை மறுமையில் அடையும் சுவனத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களுடைய நிலை. அடுத்து இரண்டாவதாக சொன்னாங்க, இரண்டாவது பயம் கொண்டு அமல் செய்பவர்கள். நாளைக்கு அல்லாஹ் தஆலா நரகில் தண்டிப்பான். நாளை அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேள்வி கணக்கிற்கு நாம் இலக்காகுவோம் என்று பயத்தை கொண்டு அமல்களை செய்பவர்கள். அப்படி அமல் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு முதலாளி இடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாளின் மனோநிலை என்றார்கள். வேலைக்காரன் தான் முதலாளியை கண்டு மாத்திரம் அவன் நம்மை திட்டு விடுவானா அல்லது நம்முடைய சம்பளத்தை குறைத்து விடுவானா, கூலியை கொடுப்பானா மாட்டானா என்ற சிந்தனையில் ஒரு வேலையால் அமல் செய்வான் தெரியுமா? ஒரு வேலையால் பணி செய்வான் தெரியுமா? அதுபோலத்தான் நரகை குறித்து, நாளை மறுமையின் தண்டனையை குறித்து பயத்தோடு அமல் செய்பவர்களுடைய நிலை. அடுத்து சொன்னார்கள், மூன்றாவது உன்னதமான அமல் எது தெரியுமா? சுவனத்தை கொண்ட ஆசையும் இருக்காது, நரகத்தை கொண்ட பயமும் இருக்காது. அவர்களுடைய அமல் என்பது சுதந்திரமான நிலையில் எமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம்தான் தேவை என்ற நிலையில் அமல் செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள்தான் நல்லோர்கள். அந்த அமல் தான் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அமலுக்கு சொந்தக்காரர்கள் தான் அருமையான சூஃபியாக்கள். சூஃபியாக்களுடைய அமல்கள், அவர்கள் எதை நோக்கி அவர்களுடைய அமல்களை பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் சூஃபியாக்களுடைய இறை நேசர்களுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்க்கும் போதெல்லாம் இதுவெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத வாழ்வியலின் சொந்தக்காரர்கள் அருமை இறை நேச செல்வர்கள். இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கிறார்கள், பகல் முழுக்க நோன்பு நோற்றிருக்கிறார்கள், ஒரு வாரத்தில் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள், 3 நாட்களில் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். இஷாவிற்கு செய்த உதுவில் சுபஹை தொழும் அளவிற்கான இவ்வளவு நிறைவான அமல்களை அவர்கள் செய்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அமல் முழுக்க ஆகிரத்தை நோக்கியது. இன்னைக்கு சீசன் நேரத்தில் வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சாப்பாடு
தூக்கம், எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு சாப்பிடாம இருந்தால் உடல் பாதிக்குன்றது தெரியும். உணவினுடைய நேரத்தை மாற்றி அமைத்தால் உடல் உபாதை ஏற்படும் தெரியும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, சீசன் நேரம், கடையை பூட்டிட்டு போனால் வியாபாரம் நடக்காது. அப்படியானால் அவர்களுடைய எண்ணம் இந்த உலகத்தில் கிடைக்க பெறக்கூடிய லாபத்தை அடிப்படையாக கொண்டு உறக்கத்தை துளைக்கிறார்கள், உணவை துளைக்கிறார்கள், இன்ன பிற நிம்மதியை துளைக்கிறார்கள். இதுவெல்லாம் எதை பெற்றுக்கொள்ள? இவ்வுலகத்தின் லாபத்தை அடைந்து கொள்ள. அருமையான சூஃபியாக்களுடைய அமல்கள் எத்தகையது தெரியுமா? இவ்வுலகத்தின் லாபம் அவர்களுடைய நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டை கொண்டுதான் அவர்களுடைய அமல்களை கட்டமைத்திருக்கிறார். சூஃபியாக்களுடைய அமல்களில் விட நிறைவான அமல்களை நாம் காண முடியாது ஒரு பக்கம். இன்னொன்று, சூஃபியாக்களுடைய அமல்களை போன்ற பரிபூரணமான அமல்களை செய்தவர்களையும் நாம் இவ்வுலகத்தில் காண முடியாது. எல்லோரும் அமல் செய்கிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படியே எடுத்து எம்பியிருக்கிறார். கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா மரணத்தையும் ஜனனத்தையும் அல்லாஹு தஆலா மனித வாழ்வில் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கான காரணமாய் குர்ஆன் பேசுகிறது. அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் அழகான முறையில் அமல் செய்கிறார்கள் என்பதை காண்பதற்கு. அழகான முறையில் அமல் செய்வது என்பதனுடைய நோக்கம் என்ன? எது அழகான அமல்? ஒரு புத்தாடையை உடுத்துக்கொண்டு தொழுகைக்கு வந்து விட்டால் அது அழகான அமலின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விடுமா? அப்படியானால் இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான அமல் என்ன? முஃபஸ்ஸிர்கள் நமக்கு பட்டியலிடுவார்கள். அக்மலு அமலா, பரிபூரணமான அமலுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா வாழ்வில் 2 நிலைகளையும் தருகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. அதன் அடிப்படையில் வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் அருமை இறைநேச செல்வர்கள். ஒரு மனிதன் கலிமாவை சொல்லி அவன் முஃமினாக முஸ்லிமாக மாறிய மாத்திரத்தில் அவன் மீது கடமையாகக்கூடிய அமல்களுடைய பட்டியலை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனின் மீது தொழுகை கடமை. தொழுகை கடமை என்ற மாத்திரத்தில் ஒரு மனிதனுடைய தொழுகை எப்போது பரிபூரணமாகும்? அவன் உது செய்வதை சரியான முறையில் செய்து அவன் உதுவிலே இருந்து தொழுது முடித்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகையில் இருக்கக்கூடிய ஃபர்துகளை, வாஜிபாத்துகளை, சுன்னத்துகளை இவைகளையெல்லாம் பேணி தொழுவதை கொண்டு மாத்திரம் அவனுடைய தொழுகையின் நோக்கம் நிறைவேறுமா என்று குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால் அவன் சஹரில் இருந்து இஃப்தார் வரை நோன்புனுடைய காலங்களில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, பகல் நேரத்தில் உணவை உட்கொள்ளக்கூடாது, தண்ணீர் வருகக்கூடாது, என்னென்ன காரியத்தை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற எல்லா விதமான ஃபர்து வாஜிபாத்துகளையும் பேணி அவன் நோன்பு என்ற ஒரு அமலை செய்துவிட்டால் அவனுடைய நோன்பின் நோக்கம் நிறைவேறுமா என்ற கேள்விக்கு குர்ஆன் வேறு ஒரு வார்த்தையில் பதிலளிக்கிறது. ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஜகாத், அவனிடத்திலே தேவையான பொருளாதார வசதிகள் பெற்ற மாத்திரத்தில் அந்த ஹலாலான ரிசுக்கிலே இருந்து ஒரு வருடம் கழித்து 2.5% மிகச்சரியான முறையில் கணக்கிட்டு ஜகாத்தை அவன் நிறைவேற்றி விட்டான் என்பதால் ஜகாத்துடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறி விடுமா என்ற பார்வையில் பார்க்கும்போது குர்ஆன் வேறு ஒரு பதிலை சொல்கிறது. ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய ஹஜ் என்ற அமலை, ஹஜ் என்ற அமலினுடைய துவக்கத்திலே இருந்து அவன் அரஃபாவிலே தங்குவது, மினாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, ஹஜ்ஜினுடைய எல்லா காரண காரியங்களையும் அவன் நிறைவாக செய்து திரும்புவதால் அவனுடைய ஹஜ் என்ற கடமை அவனுக்கு நிறைவேறும் என்பது ஷரீஅத்தின் பார்வையோடு அல்ல, அத்தோடு அதனுடைய நோக்கம் நிறைவேறுமா என்று குர்ஆனின் பாஷையில் ஹதீஸின் பார்வையில் பார்க்கும்போது வேறு ஒரு பதிலை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. தொழுகையை குறித்து குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? குர்ஆன் பேசுகிறது, தொழுகைக்கான நேரத்தை, தொழுகைக்கான நிலையை, தொழுகைக்கான அமல்களை எல்லாவற்றையும் கட்டமைத்து கொடுத்த குர்ஆனும் ஹதீஸும் நபி அவர்களுடைய வாழ்வியலும் இருக்க குர்ஆன் பேசுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
அது பாவமான மானக்கேடான காரியங்களை விட்டும் நம்மை தடுக்க வேண்டும். அதுதான் தொழுகையின் அந்தரங்க நோக்கம் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தொழுகையின் மூலமாக இந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நம் மனதில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நம்முடைய தொழுகை குறைத்திருக்கிறதா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல் அப்த இதா காம லிஸ்ஸலாத்தி யுனாஜி ரப்பஹு, ஒரு அடியான் தொழுகைக்காக வேண்டி நின்று விட்டால் அவன் தன்னுடைய ரப்பாகி அல்லாஹ்விடத்தில் அவன் உரையாடுகிறான் என்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக வேண்டி முஸல்லாவில் நிற்கும் போது அவர்களுடைய உடலெல்லாம் நடுநடுங்கி போகுமா? அப்பதான் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, எத்தனையோ போர்க்களங்களில் வீரமாக வாழேந்தி இஸ்லாத்திற்காக போரிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏராளமான பாராட்டு வாசகங்களை பெற்ற நீங்களா இப்படி தொழுகையில் நிற்பதற்கு நிற்கிறீர்கள்? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நான் தொழுகையில் நிற்பதென்பது போர்க்களத்தை போன்றல்ல. போர்க்களம் என்பது எதிரிகளை சந்தித்து எதிரிகளிடத்தில் சண்டை போடுவதற்கான இடம். ஆனால் தொழுகையில் நான் நிற்கக்கூடிய முஸல்லா இருக்கிறது அல்லவா, நான் இது அல்லாஹ்விடத்தில் முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நான் மன்றாடக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹ்வை விட்டும் என்னுடைய சிந்தனை திசை திரும்பி விடுமோ என்ற பயத்தின் வெளிப்பாடு என் உடலில் இப்படி வெளிப்படுகிறது என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன? நோன்பை குறித்து குர்ஆன் பேசுகிறது. நோன்பு நேரத்தில் எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அருள்மறையாம் திருக்குர்ஆன் நோன்பை குறித்து சொல்லும் போது நோன்பின் நோக்கத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பை சஹரிலிருந்து இஃப்தார் வரை பேணுதலாக வைப்பது மாத்திரமல்ல நோன்பின் நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலே தக்வாவினுடைய ஊற்று அது பிரளயம் எடுத்து கிளம்ப வேண்டும், அதுதான் நோன்பின் நோக்கம் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடு நோன்பை வைக்கும் நேரத்திலும் நோன்பினுடைய காலத்தை முடிந்ததற்கு பிறகும் நம் வாழ்வியலோடு கலந்திருக்கிறதா? ஜகாத்தை குறித்து குர்ஆன் பேசியிருக்கிறது. ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா லிதுதஹிரஹும் வதுஸக்கி, அவர்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து சதகா என்று சொல்லப்படக்கூடிய ஜகாத்தை பெறுங்கள். அதன் மூலமாய் அவர்களுடைய பொருளாதாரம் சுத்தமடைய வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் கிளம்ப வேண்டும். இது இரண்டும் கிடைக்க பெற்றால் அது ஜகாத்தின் நோக்கம் நிறைவேறியதாக ஆகி போகும். நாம் ஜகாத்தை கொடுக்கிறோம் என்ற நிலையோடு நின்று விடுகிறோமே, அதை கடந்து நம்முடைய ஜகாத் இது போன்ற மனோநிலையை நமக்கு பெற்றுத் தருகிறதா? ஹஜ்ஜினுடைய காரியத்தை குறித்து ஹதீஸிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, கயோமின் வலதத்துஹு உம்முஹு, ஹஜ்ஜை நிறைவேற்றியதன் பின்னால் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறான் என்கிறார்கள். அப்படியானால் நாம் ஹஜ்ஜினுடைய கடமையை முடித்து திரும்பியதன் பின்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் பூரிப்படைந்ததாக, மன ஓர்மை கொண்டதாக, இஹ்லாஸானதாக மாறிப்போய் அதற்கு பிந்திய நம் வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு ஒப்பான வாழ்வை முழுக்க முழுக்க வாழத் தொடங்கியதாக நம்முடைய அமல் இருக்கிறதா என்று இத்துணை கேள்விகளுக்கான விடை என்ன தெரியுமா? குர்ஆன் ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்கள், சாதிகீன்களாகிய நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். ஏன்னா இந்த நோக்கங்கள் எல்லாம் கிடைக்க பெறுவதற்கு அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டுது. நம்முடைய அமல்களில் மனவோர்மை ஏற்படுவதற்கு, நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய களப்பற்ற தன்மை கிடைக்க பெறுவதற்கு அதன்படி வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் சூஃபியாக்கள் என்ற ஞானவன்கள் மாத்திரம்தான். நாம் செய்யக்கூடிய ஜிக்கர்களில் கூட நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜிக்கருடைய மஜ்லிஸில் ஒரு அரை மணி நேரம் நாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தானே, மனதை தொட்டு சொல்லி பாருங்கள். நாம் தனியாக அமர்ந்து செய்யும் போது இந்த பூரிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்ததா? அதுதான் நல்லோர்களுடைய சூஃபியாக்களுடைய சகவாசத்தின் வெளிப்பாடு. அப்போதுதான் நாம் அந்த நிலையை அடைந்து கொள்ள முடியும் என்பதை
நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக எடுத்து எம்புகிறது. நம்ம அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லும் போது கூட நம்முடைய மனசில் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று உள்ளத்தின் வெளிப்பாடு ஏற்படுவதில்லை. அதனால தான் ராபியாத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்திக்ஃபாருனா தஹ்தாஜு இலா இஸ்திக்ஃபாரின் ஆகர். நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் எப்படி இருக்கு தெரியுமா? அதில் ஏற்பட்ட குற்றம் குறைகள் களையப்பட, அதில் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் இன்னொரு இஸ்திக்ஃபாரை செய்தாக வேண்டும் என்ற நிலையில் தான் நம்முடைய இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, ஃபஅலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நீங்கள் உணர்ந்து புரிந்து சொல்லுங்கள் என்கிறது. இதையெல்லாம் நமக்கு பெற்று தருவது சூஃபியாக்களுடைய சகவாசம், சூஃபியாக்களுடைய அமல்கள். அப்படித்தான் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தில் நாம் என்ன சொல்லிட்டு போயிடுறோம்டா, நல்லோர்களுடைய வரலாறை படிக்கும்போது ஹசரத் அதுவெல்லாம் அவங்களுடைய காலத்தில் சாத்தியம், இன்றைய காலத்தில் சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்விக்குத்தான் எல்லா காலத்திலும் அல்லாஹ் சூஃபியாக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காலத்திலேயே வாழக்கூடிய சூஃபியாக்கள் இப்படி வாழ முடியும் என்று காட்டித்தந்தார்கள் என்று சொன்னால் நாம் ஏன் வாழ முடியாது? அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் நம்மை அவனுக்கு பொருத்தமானதாக, அல்லாஹ்வுடைய நினைவோடு நம்மை ஐக்கியப்படுத்தியதாக வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதல்களை பெற்றுத்தரும். அல்லாஹுவை மறக்காத, அல்லாஹுவோடு தன்னை இணைத்து கொண்ட பரிசுத்தமான ஆன்மாக்களாகிய சூஃபியாக்கள், அவர்களுடைய அமல்களும் பரிசுத்தமானது. அதுபோன்ற அமல்களை செய்வதற்குண்டான நசீபை நாம் பெறுவதற்கு சூஃபியாக்களுடைய சகவாசத்தோடு வாழ்வோம். அல்லாஹ் தஆலா அத்தகைய நிறைவான வாழ்வை வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நமக்கு அல்லாஹ் அந்த நசீபை தந்துவிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று கலைந்து செல்வதல்ல நம்முடைய நோக்கம். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்கணும் தெரியுமா? கருணையுள்ள ரப்பே, நாங்கள் வாழும்போது எங்களுக்கு சூஃபியாக்களுடைய தொடர்பை நீ எங்களுக்கு தந்தாய். இதை எங்களோடு முடித்திடாமல் எங்களுடைய சந்ததியினர்கள் அத்துணை பேருக்கும் அதுபோன்ற சூஃபியாக்களுடைய தொடர்போடு வாழக்கூடிய நசீபை தந்தல்வாயாக என்ற துஆவை கேட்போம். அல்லாஹ் தஆலா இந்த சபையில் நம்மை ஒன்றிணைத்தது போல அந்த சூஃபியாக்களோடு நாளை மறுமையில் சுவனத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அருமை சஹாபாக்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடும் ஒன்றிணையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நல்ல ஒரு சொந்த உரையை நமக்கு கொடுத்தார்கள். சூஃபியாக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய அமல்கள் எப்படி இருக்கும், அவரோடு இருந்தால் நமக்கு எவ்வளவு முன்னேற முடியும் என்பதை பற்றி நல்ல முறையில் எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது நமக்கு முன்னால் நாம் எல்லாம் ஆர்வத்தோடு